டாலரை வைத்து அரசியல் செய்யும் அமெரிக்கா இனி உலக அரங்கில் செல்வாக்கு செலுத்துமா? சீனாவும் ரஷ்யாவும் இனி என்ன செய்யும்? இனி டாலர் மதிப்பும் உலக வர்த்தகத்தின் நிலையையும் விளக்குவதே இந்த வீடியோவின் நோக்கம். 80 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்க டாலர் வெறும் காகித பணமாக மட்டும் இருக்கவில்லை. அது உலக பொருளாதாரத்தின் அச்சாணி. எக்ஸாபிட்டன்ட் பிரிவிலேஜ் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த வலிமையால் அமெரிக்கா உலக நாடுகளின் வர்த்தகத்தை தன் விரல் நுனியில் வைத்து ஆட்டியது. தான் விரும்பாத நாடுகளின் பொருளாதாரத்தை ஒரே ஒரு கிளிக் மூலம் முடக்கும் அதிகாரம் அதனிடம் இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அந்த அசைக்க முடியாத அடித்தளத்தில் விரிசல்கள் விழத் தொடங்கியுள்ளன. டாலர் ஐசேஷன் என்ற பேச்சு ஒரு காலத்தில் வெறும் கனவாக இருந்தது. ஆனால் இன்று அது நிதர்சனமான உண்மை. டாலர் இல்லாத ஒரு புதிய பாதையை நோக்கி உலக பொருளாதாரம் துணிச்சலாக நடைபோடுகிறது. நாம் காண்பது வெறும் பொருளாதார மாற்றம் அல்ல, ஒரு உலகளாவிய அதிகார பகிர்வு. அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக சந்தையில் வரலாறு காணாத சரிவை சந்தித்து வருகிறது. இதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. 1. நாடுகள் காகித பணமான டாலரை விட பாதுகாப்பான முதலீடான தங்கத்தின் மீது ஆர்வம் காட்டுகின்றன. தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. 2. பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள் நடக்கும் வர்த்தகத்தில் 50% மேல் தங்கள் சொந்த கரன்சிகளிலேயே ரூபாய், யுவான் செய்யத் தொடங்கியுள்ளன. 3. பெட்ரோ டாலர் சகாப்தத்தின் முடிவு. சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தற்போது சீனாவுடன் யுவானிலும் இந்தியாவுடன் ரூபாயிலும் எண்ணெய் வர்த்தகம் செய்ய துணிந்துவிட்டன. இந்த திடீர் மாற்றங்களுக்கு காரணம் என்ன? உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் டாலர் கையிருப்பை அமெரிக்கா முடக்கியது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமைந்தது. இதை வெப்பனைசேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் என்கிறார்கள். நாளை நமக்கும் இது நடக்குமோ என்ற பயம் பல நாடுகளை டாலரை விட்டு வெளியேற தூண்டியது. அது மட்டுமின்றி சீனாவின் CIPS மற்றும் இந்தியாவின் UPI போன்ற தொழில்நுட்பங்கள் சர்வதேச பணப்பரிமாற்றத்திற்கு டாலரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை குறைத்துவிட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அமெரிக்காவின் தேசிய கடன் 37 டிரில்லியன் டாலர்களை தாண்டி கட்டுக்கடங்காமல் செல்வது அந்த நாட்டின் பொருளாதார வலிமை மீதான நம்பிக்கையை தளர்த்தியுள்ளது. இங்குதான் சைனா ஒரு ஆபத்தான விளையாட்டை தொடங்கியுள்ளது. தன்னிடம் இருந்த பில்லியன் கணக்கிலான அமெரிக்க கடன் பத்திரங்களை விற்றுவிட்டு அதற்கு பதிலாக நிஜமான தங்கத்தை மூட்டை மூட்டையாக குவிக்கத் தொடங்கியுள்ளது சைனா. தங்கம் என்பது அழியாத செல்வம். ஆனால் டாலர் என்பது அமெரிக்கா கொடுக்கும் வெறும் வாக்குறுதி மட்டுமே. உலகம் முழுவதும் சுற்றி வந்த டாலர்கள் மீண்டும் அமெரிக்காவிற்கே திரும்பினால் என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமாக பணம் புழங்கி பணத்தின் மதிப்பு குறையும். இதைத்தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதிதீவிர பணவீக்கம் என்கிறோம். அமெரிக்கா தன்னிடம் வைத்திருக்கும் டாலர்களை வைத்து உலகையே மிரட்டிய காலம் போய் இப்போது சீனா தன்னிடம் இருக்கும் கடன் பத்திரங்களை வைத்து அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறது. இது ஒரு பொருளாதார ஆம்புஷ். வரலாற்றில் பல பேரரசுகள் போர் முனையில் வீழ்ந்ததை விட தவறான பொருளாதார முடிவுகாலும் அதீத தன்னம்பிக்கையாலுமே வீழ்ந்துள்ளன. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை பல தசாப்தங்களாக அமெரிக்காவிற்கு பக்கபலமாக இருந்த நட்பு நாடுகளை அந்நியப்படுத்தியுள்ளது. சர்வதேச பணப்பரிமாற்ற அமைப்பான ஸ்விஃப்டில் இருந்து நாடுகளை நீக்கும் அவசர குடுக்கி முடிவுகள் சீனா தி யூனிட் என்ற புதிய நாணயத்தை உருவாக்க சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டது. அமெரிக்காவின் அரசியல் பிளவு நாட்டை இரண்டாக்கியுள்ளது. ஒரு நாடு தனக்குள்ளேயே அடித்துக் கொள்ளும்போது வெளியே இருந்து யாரும் அதை தோற்கடிக்க தேவையில்லை. ஒரு வல்லரசு கடைக்கோடி நாடாக மாறுமா என்றால் ஆம், பிரிட்டிஷ் பேரரசு ஒரு தீவாகச் சுருங்கியது போல் இதற்கும் வாய்ப்புள்ளது. டாலர் வீழ்ச்சி என்பது வெறும் பணத்தின் மதிப்பு குறைவது அல்ல. வாஷிங்டன் இதுவரை உலகை ஆட்டிப்படைக்க பயன்படுத்திய ஆயுதம் செயலிழந்து போவதை குறிக்கிறது. உலக நாடுகள் டாலரை உதறிவிட்டு தங்கத்தையும் உள்ளூர் கரன்சிகளையும் கையில் எடுக்கும்போது அமெரிக்கா தனது கடனை தீர்க்க காகிதங்களை அச்சிட்டு பணவீக்கத்தில் மூழ்கும். எதிர்கால வரலாற்று புத்தகங்களில் உலகையே தன் விரல் நுனியில் வைத்திருந்த ஒரு வல்லரசு எப்படி தன் கர்வத்தினாலும் தவறான தலைமைத்துவத்தினாலும் சுருங்கியது என்பதற்கு இந்த டாலர் வீழ்ச்சியே சான்றாக இருக்கும்.
அமெரிக்கா அழியப்போவது ஆயுதங்களால் அல்ல, உலக நாடுகள் அதன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின்மையால். ஒரு மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. புதியதொரு உலக ஒழுங்கு உதயமாகிறது. இந்த உலகளாவிய பொருளாதார மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டாலரின் இடத்தை எந்த நாணயம் அளிக்கும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.